ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஓப்பனில் வச்சு இந்த பனீர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இந்த பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். பனீர் பிரியாணிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஈஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா உருகின பிறகு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். இதில் ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பட்டை, சோம்பு எல்லாமே இருக்குது. இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் இடித்து வச்சுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சது நம்ம சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் பிரியாணி மிக்ஸு, ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூடயே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய ரைஸ் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த டம்ளரில் எதில் நம்ம அளந்து எடுக்கிறோமோ அதில் 1.5 டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம். 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோவில் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றும்போது நல்லா ரைஸ் சாஃப்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். நம்ம ஓப்பன்லேயே தான் செய்ய போகிறோம். குக்கர் லிட்டு போட போகிறதில்ல. புதினாவும் மல்லி இலைகளையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஓப்பனில் தானே நம்ம செய்கிறோம். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது சும்மா ஒரு லிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பனீர் நம்ம கட் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பனீர் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி தண்ணியில் வார்ம் வாட்டரில் நம்ம போடும்போது அந்த பாலுடைய ஸ்மெல் வராது நம்மளுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டர் தான் நான் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திட்டு உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ பிரியாணி ஓப்பன்லேயே தான் இருக்குது பாருங்கள். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பனீரில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போது ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகாததுக்கு முதலையே நம்ம இதை எடுத்து வச்சிடணும். இப்போ பாதி பாதியாக எடுத்து வச்சுக்கலாம். குட்டி கடாய் தான் வச்சுக்கிறேன். அதனால் பாதி பாதியாக எடுத்து வச்சுட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பொன்னிறம் ஆகிற மாதிரி. பனீர் நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. திருப்பி திருப்பி போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆன உடனே எடுத்துடலாம். நம்மளுக்கு தெரியும் அப்படியே சாஃப்டான ஆயிருக்கு. திருப்பி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த எண்ணெயிலே நல்லா
வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய பன்னீரையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த பன்னீர் துண்டுகளை மேலே வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம். ரைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீர் வந்து நம்ம மேலே போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே கரண்டிலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சமயத்தில் வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகணும். அந்த பன்னீரெல்லாம் அந்த ஆவிலேயே அப்படியே நல்லா சாஃப்டாகி வரணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். வந்து பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நம்ம பாசுமதி ரைஸ் வந்து செய்யலாம். பன்னீர் பிரியாணி அந்த பிரிஞ்சி இலையை மட்டும் நம்ம எடுத்துடலாம், பிரியாணி இலையை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலர்ஃபுல்லான, டேஸ்டியான, ஹெல்த்தியானதும் கூட. எல்லாம் கமன்னு ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பிரியாணி. இப்போ வந்து இதுக்கு காம்பினேஷனாக ரைத்தா நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட்டி தயிர், புளிக்காத தயிரில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலைகள் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் வந்து மல்லி இலைகளும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். உப்பு பரிமாறும்போது உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே நல்லா சாப்பிடணும் போல் தோணுது இல்லைங்களா? இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பன்னீர் பிரியாணி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பன்னீர் பிரியாணி பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.